சாந்தி. இன்றைய சாக்கார முரளி 23/2/2026. சங்கம யுகம் ஏறும் கலையின் யுகமாகும். இதில் அனைவருக்கும் நன்மை நடக்கிறது. ஆகவேதான் நீங்கள் ஏறும் கலையில் இருந்தால் அனைவருக்கும் முக்தி நன்மை கிடைக்கிறது என கூறப்படுகிறது. கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைய வாழ்த்துக்களை வழங்குகிறார், ஏன்? பதில்: ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளான நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகிறீர்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது நீங்கள் ராவணனின் சங்கிலி பிணைப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி அடைகின்றீர்கள். நான் ஆவது இல்லை. ஆகவே பாபா உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பட்டங்கள். உங்களுடைய கயிறு என் கையில் இருக்கிறது. நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறேன். பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது என்று, கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. இந்த அமர கதையை யார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? அமர கதை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சத்யநாராயணனின் கதை என்று சொல்லுங்கள், அல்லது மூன்றாவது கண் கிடைத்த கதை என்று சொல்லுங்கள். மூன்றும் முக்கியமானதாகும். இப்போது நீங்கள் யார் முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர் பிரம்மா கூட நிறைய சத்சங்கங்களுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே அனைத்து மனிதர்களும் கண்களுக்கு தெரிகிறார்கள். இந்த சந்நியாசி கதை கூறுகிறார் என்று கூறுவார்கள். சிவானந்த கூறுகிறார், பாரதத்திலோ நிறைய சத்சங்கங்கள் உள்ளன. வீதிக்கு வீதி சத்சங்கம் இருக்கிறது. தாய்மார்கள் கூட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சத்சங்கங்களுக்கு செல்கிறார்கள். எனவே அங்கு மனிதர்கள் பார்ப்பதற்கு தெரிகிறார்கள். ஆனால் இங்கு அதிசயமான விஷயமாகும். உங்களுடைய புத்தியில் யார் இருக்கிறார்கள்? பரமபிதா இப்போது பாபா எதிரில் வந்திருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நிராகார தந்தை நம்மை படிக்க வைக்கிறார். ஆஹா, ஈஸ்வரன் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுகிறார்கள். பெயர் உருவத்திலிருந்து விடுபட்ட பொருள் என்று ஒன்று கிடையாது என பாபா புரிய வைக்கிறார். இங்கே எந்த ஒரு சாக்கார மனிதனும் கற்பிக்கவில்லை என்று குழந்தைகள் அறிகிறீர்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். முழு உலகத்திலும் சாக்காரத்தில் இருப்பவர்கள்தான் கற்பிக்கிறார்கள். இங்கேயோ சுப்ரீம் தந்தை இருக்கிறார். அவருக்கு நிராகார் இறை தந்தை என கூறப்படுகிறது. அந்த நிராகார் சாக்காரத்தில் அமர்ந்து படிக்க வைக்கிறார். இது முற்றிலும் புதிய விஷயமாகும். ஒவ்வொரு பிறவியிலும் இந்த பண்டிதர் குரு என கேட்டு வந்துள்ளீர்கள். நிறைய பெயர்கள் இருக்கிறது. பாரதம் மிக பெரியது. எதை கற்றுக் கொடுக்கிறார்களோ புரிய வைக்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள்தான் சீடர்களாக மாறுகிறார்கள். பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னார் கூறுகின்றார் என எப்போதும் சரித்திரத்தின் பெயர் கூறப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் பதீத பாவனா வாருங்கள் என்று நிராகாரரை அழைக்கிறார்கள். அவரை வந்து
குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் முழு உலகமும் அசுத்தமாகி விடுகிறது. அதை தூய்மையாக்க கூடியவர் ஒரே ஒரு நிராகார் தந்தை என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிலும் ஒரு சிலர் அரைக்குறையாக இருக்கிறார்கள், சிலர் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அரை கல்பமாக தேக உணர்வில் இருந்தீர்கள். இப்போது இப்பிறவியில் ஆத்மா உணர்வுடையவராக மாற வேண்டும். உங்களுடைய தேகத்தில் உள்ள ஆத்மாவிற்கு பரம்பிதா புரிய வைக்கிறார். ஆத்மாதான் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. ஆத்மா உடல் மூலமாக நான் இன்னார் என கூறுகிறது. ஆனால் ஆத்மா உணர்வுடையவராக யாரும் இல்லை. இந்த பாரதத்தில் யாரு சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தனரோ அவர்களே இச்சமயம் வந்து பிராமணராவார்கள். பிறகு அவர்களே தேவதையாவார்கள் என பாபா புரிய வைக்கிறார். மனிதர்கள் தேக உணர்வில் இருக்கக்கூடிய பழக்கத்தினால் ஆத்ம உணர்வில் இருப்பதை மறந்து போகிறார்கள். ஆகவே பாபா ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என அடிக்கடி கூறுகின்றார். ஆத்மாதான் விதவிதமான உடலை எடுத்து நடிக்கிறது. இது அவருடைய உடலாகும். இப்போது பாபா குழந்தைகளுக்கு மன்மனாபவ என்று கூறுகிறார். மற்றபடி கீதையை படிப்பதனால் எந்த ராஜ்ய பாக்கியமும் கிடையாது. உங்களை இச்சமயம் திரிகால தரிசியாக மாற்றுகிறார். இரவு பகல் வித்தியாசமாகிவிட்டது. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். கிருஷ்ணரோ சத்யுகத்தின் இளவரசன் என பாபா புரிய வைக்கிறார். சூரிய வம்சத்தின் தேவதைகளாக இருப்பவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. ஞானம் மறைந்து போய்விடும். ஞானம் சத்கதிக்காகத்தான். சத்யுகத்தில் யாரும் துர்கதியில் இல்லை. இது கலியுகம் ஆகும். பாரதத்தில் முதல் சூரிய வம்சத்தினர் 8 பிறவிகளும், பிறகு சந்திர வம்சத்தினர் 12 பிறவிகளும் எடுக்கின்றனர். இப்போது உங்களுடைய இந்த ஒரு பிறவி எல்லாவற்றையும் விட உயர்ந்த பிறவியாகும். நீங்களே பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சமாகும். இது மிக உயர்ந்த தர்மமாகும். தேவதா தர்மத்தை கூட உயர்ந்த தர்மம் என கூற முடியாது. பிராமண தர்மம் அனைத்தையும் விட உயர்ந்தது. தேவதைகள் பிராப்தியை அனுபவிக்கிறார்கள். இன்று பல சமூக சேவகர்கள் இருக்கிறார்கள். உங்களுடையதோ ஆன்மீக சேவையாகும். அவர்கள் செய்வது உடலுக்கான சேவையாகும். ஆன்மீக சேவை ஒரு முறைதான் செய்யப்படுகிறது. முன்பு இந்த சமூக சேவகர் யாரும் இல்லை. இந்த ராஜாராணி ராஜ்யம் செய்தனர். சத்யுகத்தில் தேவி தேவத்தை இருந்தனர். நீங்களே பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். பிறகு பூஜாரி ஆகிவிட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணன் வாம மார்க்கத்தில் போகும்போது கோவில்களை கட்டுகிறார்கள். முதலில் சிவனுடைய கோயிலை கட்டுகிறார்கள். அவர் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று அவருடைய பூஜை நிச்சயம் நடக்க வேண்டும். சிவபாபா தான் ஆத்மாக்களை நிர்விகாரியாக மாற்றினார் அல்லவா? பிறகு தேவதைகளுடைய பூஜை நடக்கிறது. நீங்களே பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். பிறகு நீங்களே பூஜாரி ஆகிவிட்டீர்கள். பாபா புரிய வைத்திருக்கிறார். சக்கரத்தை நினைத்து கொண்டே இருங்கள். ஏன் இப்படியில் இறங்கி இறங்கி
ஒரேடியாக தரையில் வந்து விட்டீர்கள். இப்போது உங்களுடையது ஏறும் கலையாகும். உங்களுடைய ஏறும் கலை என்றால் அனைவருக்குமே நன்மை என கூறுகிறார்கள். முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் இப்போது ஏறும் கலையில் கொண்டு செல்கிறேன். பதீத பாவனர் வந்து அனைவரையும் தூய்மையாக மாற்றுகிறார். சத்யுகமாக இருந்தபோது ஏறும் கலை இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் பாரதத்தில் தான் ஜென்மம் எடுக்கிறேன் என பாபா புரிய வைக்கிறார். சிவபாபா வந்தார் என பாடப்படுகிறது. இப்போது மீண்டும் வந்திருக்கிறார். இதற்கு ராஜஸ்வ அஸ்வமேத அழியாத ருத்ர ஞான யஜ்யம் என கூறப்படுகிறது. சுயராஜ்யத்தை அடைவதற்காக யாகம் படைக்கப்படுகிறது. தடைகள் ஏற்பட்டது, இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. பாபா இவர் துயிலுறுகிறார், எங்களை இவர்கள் விடுவது இல்லை என கூறுகிறார்கள். பாபா எங்களுக்கு பாதுகாப்பு செய்யுங்கள். திரௌபதிக்கு காப்பாற்றியதாக காண்பிக்கிறார்கள். இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து சொத்து அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாத்திரையினால் தங்களை தூய்மையாக்கிக் கொள்கிறீர்கள். பிறகு விகாரத்தில் விழுந்துவிட்டால் முடிந்தது, ஒரேடியாக கீழே விழுந்து விடுகிறீர்கள். ஆகவே நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். யார் போன கல்பத்தில் மாறினார்களோ அவர்களே தூய்மையின் உறுதிமொழி எடுப்பார்கள். பிறகு ஒரு சிலர் தூய்மையாக இருப்பார்கள், ஒரு சிலர் தூய்மையாக இருக்க மாட்டார்கள். முக்கியமான விஷயம் நினைவாகும். நினைத்தால்தான் தூய்மையாகலாம். சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றி கொண்டே இருந்தால் உயர்ந்த பதவி பெறலாம். விஷ்ணுவின் இரட்டை ரூபம் ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? ஆனால் விஷ்ணுவிற்கு காண்பிக்கப்படுகின்றன சங்கு, சக்கரம் போன்றவை தேவதைகளிடம் கிடையாது. லக்ஷ்மி நாராயணருக்கு கூட இல்லை. விஷ்ணுவோ சூட்சும வதனத்தில் இருக்கிறார். அவருக்கு சக்கரத்தின் ஞானத்தை பற்றிய அவசியம் இல்லை. இங்கே சைகைகள் மட்டும் இருக்கிறது. நான் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர் என நீங்கள் அறிகிறீர்கள். அது நிராகார உலகமாகும். இப்போது ஆத்மா என்றால் என்ன, இதுவும் மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஆத்மா பரமாத்மா ஆகிறது என கூறுகிறார்கள். ஆத்மா ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரம் புருவ மத்தியில் இருக்கிறது என கூறுகிறார்கள். இந்த கண்களினால் பார்க்க முடியாது. யார் எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யட்டும். கண்ணாடி பெட்டியில் மூடி வைத்து ஆத்மா எப்படி போகிறது என்று கூட பார்க்கட்டும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை. ஆத்மா என்றால் என்ன, எப்படி போகிறது என முயற்சி செய்கிறார்கள். மற்றபடி ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். தெய்வீக பார்வை இல்லாமல் அதை பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் அதற்கு காட்சிகள் கிடைக்கிறது. அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி காட்சி கிடைத்தது என எழுதியுள்ளார்கள். என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என அர்ஜுனர் கூறினார். அவ்வளவு பிரகாசமாக எதுவும் இருக்காது என பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா வந்து ஷரீரத்தில் பிரவேசிக்கிறது, யாருக்கும் தெரிவதில்லை. பாபா எப்படி பிரவேசித்து பேசுகிறார் என நீங்கள் கூட புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா வந்து பேசுகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயப்பட்டிருக்கிறது.
இதில் யாருக்கும் சக்தியை பற்றிய அவசியம் இல்லை. ஆத்மா எந்த உடலையும் விட்டு போவது இல்லை. இது சாட்சாத்காரத்தின் விஷயமாகும். அதிசயமான விஷயம் அல்லவா? நான் சாதாரண உடலில் வருகிறேன் என பாபா கூறுகிறார். ஆத்மாவை அழைக்கிறார்கள் அல்லவா? முன்பு ஆத்மாக்களை அழைத்து அவர்களிடம் கேள்வி கூட கேட்பார்கள். இப்போதோ தமோ பிரதானமாகிவிட்டதல்லவா? நாம் சென்று பத்தீத்தர்களை தூய்மையாக மாற்றலாம் என்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். 84 பிறவிகள் என்று கூட கூறுகிறார்கள். யார் முதலில் வந்தனரோ அவர்கள் நிச்சயம் 84 பிறவிகளை எடுப்பார்கள் என புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறிவிட்டார்கள். உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பினேன், நீங்கள் சென்ற ராஜ்யம் செய்தீர்கள். பாரதவாசிகளாகிய உங்களை தான் ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பினேன். சங்கம யுகத்தில் தான் ராஜயோகத்தை கற்பித்தேன் என பாபா புரிய வைக்கிறார். நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன். கீதையிலோ ஒவ்வொரு யுகத்திலும் என்ற வார்த்தையை எழுதிவிட்டனர் என பாபா கூறுகிறார். இப்போது நாம் ஏணிப்படையில் எப்படி இறங்குகிறோம், ஏறுகிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். ஏறும் கலை பிறகு இறங்கும் கலையாகும். இப்போது இந்த சங்கம யுகம் அனைவருக்கும் ஏறும் கலையின் யுகமாகும். அனைவரும் ஏறி போகிறார்கள், அனைவரும் மேலே செல்கிறார்கள். பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் நடிப்பதற்காக வருகிறீர்கள். சத்யுகத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை. அதற்கு விகாரமற்ற உலகம் என கூறப்படுகிறது. பிறகு தேவி தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்று அனைவரும் விகாரிகள் ஆகிறார்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள். பாரதவாசிகளாகிய நீங்கள் விகாரமற்ற உலகத்தில் இருந்தீர்கள். இப்போது விகார உலகமாக இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். பல தர்மங்கள் இருக்கின்றன. மற்றபடி ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை. எப்போது இல்லையோ கட்டாயம் அப்போது தானே ஸ்தாபனை ஆகும். நான் பிரம்மா மூலமாக வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறேன் என பாபா கூறுகிறார். இங்கேதான் செய்வார்கள் அல்லவா? சூக்ஷ்ம வதனத்தில் செய்ய மாட்டார்கள். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என பாபா கூறுகிறார். இச்சமயம் உங்களை தூய்மையானவர்கள் என கூற முடியாது. தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். நேரம் ஆகிறதல்லவா? அழுக்கிலிருந்து தூய்மையாக எப்படி மாறுவது என்பது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. உண்மையில் மகிமைகள் ஒரு தந்தைக்கு தான். அந்த தந்தையை மறந்தமையால் அநாதைகள் ஆகிவிட்டார்கள். சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். பிறகு அனைவரும் சேர்ந்து எப்படி ஒன்றாக முடியும் என கூறுகிறீர்கள். சகோதரர்கள் அல்லவா? பிரம்ம பாபா அனுபவியாக இருக்கிறார். இவர் முழுமையாக பக்தி செய்திருக்கின்றார். அனைவரையும் விட அதிகமாக இந்த குருக்களை அடைந்திருக்கின்றார். இந்த அனைத்தையும் விடுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்போது நான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறேன். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வல்லல் ஒரே ஒரு சத்து ஸ்ரீ அகால் என்று கூறுகிறார்கள் அல்லவா? பொருள் புரியவில்லை. பலர் படிக்கிறார்கள். அனைவரும் இப்போது தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். பிறகு தூய்மையான உலகமாக மாறும் என பாபா புரிய வைக்கிறார். பாரதம் தான் அழிவற்றது. இது யாருக்கும் தெரியவில்லை.
பாரதம் ஒருபோதும் அழிவதும் இல்லை, ஒருபோதும் பிரளயம் நடப்பதில்லை. கடலில் ஆல இலையில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்தார் என காண்பிக்கிறார்கள். இப்போது ஆல இலையில் குழந்தை வர முடியாது. நீங்கள் கருவிலிருந்து மிகவும் எளிதாக பிறவி எடுக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். அங்கே கர்ப்ப மாளிகை என கூறப்படுகிறது, இங்கே கர்ப்ப சிறையாகும். சத்யுகத்தில் கர்ப்ப மாளிகையாகும். முதலிலேயே ஆத்மாவிற்கு காட்சி கிடைக்கிறது. இந்த உடலை விட்டு மற்றொன்றை எடுக்க வேண்டும். அங்கே ஆத்ம உணர்வில் இருக்கிறார்கள். மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பின் முதல் இடை கடை பற்றியோ அறியவில்லை. இப்போது பாபா ஞான கடல் என நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் மாஸ்டர் கடலாகிறீர்கள். நீங்களோ தாய்மார்கள், நதிகள். மேலும் அந்த கோபியர்கள் ஞானமான சரோவராவார். இவர் ஞான நதி ஆவார். நீங்கள் சரோவராவீர்கள். இல்லற மார்க்கம் வேண்டும் அல்லவா? உங்களுடைய தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது, இப்போது பதீத்தமாக இருக்கிறது. நாம் ஆத்மா என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். ஒரு பாபாவை நினைக்க வேண்டும், எந்த ஒரு தேகதாரியையும் நினைக்காதீர்கள் என பாபா கட்டளையிட்டுள்ளார். இந்த கண்களினால் பார்ப்பவை அனைத்தும் அழிந்து போகும். ஆகவே மன்மனாபவ மத்யாஜி பவ என பாபா கூறுகிறார். இந்த சுடுகாட்டை மறந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் பாபாவை மறந்து விடும்போதுதான் புயல் வருகிறது. இந்த நினைவு யாத்திரை ஒரு முறைதான் நடக்கிறது. அது மரண உலகத்தின் யாத்திரையாகும். இது அமரலோகத்தின் யாத்திரை ஆகும். எனவே இப்போது எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள் என பாபா கூறுகிறார். குழந்தைகளே, சிவ ஜெயந்திக்காக எவ்வளவு கடிதங்களை அனுப்புகிறீர்கள்? அப்படியே ஆகட்டும் என பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். உண்மையில் உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள் தான் மனிதனிலிருந்து தேவதையாகிறீர்கள். பிறகு யார் மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு அதிக மதிப்பெண்ணும் நல்ல நம்பரும் கிடைக்கும். நீங்கள் இப்போது ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுபடுவதால் பாபா உங்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குகிறார். அனைத்து ஆத்மாக்களும் பட்டங்களாகும். அனைவரின் கயிறு பாபாவின் கையில் இருக்கிறது. அவர் அனைவரையும் அழைத்து செல்வார். அனைவருக்கும் சத்துகதி அளிக்கும் வள்ளலாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: மதிப்புடன் தேர்ச்சி, அதாவது பாஸ் வித் ஹானர் அடைவதற்கு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த மனிதரையும் நினைக்க கூடாது. இந்த கண்களினால் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவற்றை பார்த்தாலும் கூட பார்க்க கூடாது. நாம் அமர லோகத்தின் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மரண உலகத்தின் விஷயங்கள் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த கர்மேந்திரியங்களினால் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரதானம்: தனது படிப்பினை என்னும் ஸ்வரூபத்தின் மூலம் அறிவுரை தரும், அறிவுரை நிரம்ப பெற்ற தகுதி வாய்ந்த ஆசானாகுக. தனது செயல் வடிவம் என்னும் படிப்பினை மூலம் அறிவுரை தருபவரே தகுதி வாய்ந்த ஆசான் என அழைக்கப்படுவார். அவரது வாழ்வே கல்வி நிரம்பியதாகும். அவரது பார்வையும்
நடத்தையுமே ஒருவருக்கு அறிவுரையாகும். எப்படி வாழும்போதே ஒவ்வொரு செயலும் கல்வியை செய்து காண்பித்தார். சரித்திரம் என சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காண்பித்தார். ஒருவருக்கு வார்த்தைகளினால் அறிவுரை தருவது பொதுவான செயலே, ஆனால் அனைவருக்கும் அனுபவமே விரும்புகின்றனர். ஆகவே தனது உயர்ந்த செயல், உயர்ந்த எண்ணம் என்னும் சக்தியால் அனுபவம் செய்ய வையுங்கள். ஸ்லோகன்: எண்ணங்கள் ஈடேற ஆத்மா என்னும் விமானத்தை சக்தியால் நிரப்பிவிடுங்கள். ஓம் சாந்தி.